தமிழ்நாடு மாவட்ட விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜர் ஆட்சேர்ப்பு நேர்காணலுடைய முடிவுகள் நமக்கு எப்பொழுது வெளியிட போகிறாங்க? தமிழகத்தில் ரேஷன் கடைகளுடைய இறுதிக்கட்ட முடிவுகள் எப்போ நமக்கு கிடைக்கும்? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் பெற இருக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுடைய ஆட்சேர்ப்பு 2022 இன்று வரை தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகங்கள் மூலமாக விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜருக்கு உண்டான நேர்காணலுக்கான முடிவை வெளியிட்டிருக்காங்க. இந்த நேர்காணல் அனைத்து மாவட்டங்களிலுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் 15 முதல் இன்று வரை நடைபெற்று வருகிறது. நேர்காணலில் பங்கேற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் இறுதி பட்டியலை இப்பொழுது சரிபார்க்கலாம். டிஎன்டிஆர்பி ரேஷன் கடையின் தகுதி பட்டியல் 2022 மற்றும் 2023 அதன் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சமீபத்திய செய்திகளில் தமிழ்நாடு மாவட்ட ஆட்சேர்ப்பு பணியகம் விற்பனையாளர்கள் மற்றும் பேக்கேஜருக்கு உண்டான நேர்காணல் முடிவுகள் இறுதி தகுதி பட்டியல்கள் அனைத்துமே இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிட போகிறதா நமக்கு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th 12th தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்கள் மாவட்ட ரேஷன் கடையில் ரோஜ்கார் பாரதி என்ற தகுதி மற்றும் ஆர்வமுடைய வேட்பாளர்களுக்கு தமிழகத்தில் ரேஷன் கடையில் பணி நியமன ஆணைகள் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உங்களுக்கு வெளியிட போகிறதா நமக்கு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் டிஆர்பியோடைய நேர்காணல்களுக்குண்டான முடிவுகளை எப்போ சார் நமக்கு வெளியிட போகிறாங்க? இதுதாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் நடக்கும் அனைத்து அரசு வேலைகள் ரோஜ்கார் பற்றிய தகவல்களை பெற விரும்பினால் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் அந்த பேக்கேஜர் மற்றும் சேல்ஸ்மேனுடைய ரிசல்ட்ஸ்க்காக தாங்க மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழகத்தில் இவர்களுக்கு எப்போ சார் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் 10 to 15 அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து இன்னும் சில தினங்களில் நமக்கு பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுக்குண்டான பணி நியமன ஆணைகளை வழங்க இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். ஸோ தமிழக மக்களே, இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் ஒவ்வொன்றை நீங்கள் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.